தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளி பழத்தை பயன்படுத்தி எப்படி தக்காளி செடி முளைக்க வைக்கிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இதே மாதிரி பல வகையான கார்டனிங் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் கார்டனிங் மரம் செடி வளர்ப்பு அப்படி இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த செடி வளர்க்குறதுக்கு நான் நல்ல பழுத்த ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நம்ம இந்த தக்காளி பழம் எடுக்கும்போது நல்ல முதிர்ந்த காயை தான் எடுக்கணும். சரியாக விளையாத காயை நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு அதில் செடி சரியாக முளைச்சி வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பழுத்து அழுகின நிலைமையில் இருக்கும்ல, அந்த மாதிரி பழங்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மண்ணில் தான் இதை வைக்க போகிறோம். இந்த மண்ணை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் தான் நான் வச்சுருக்கேன். இதில் எந்த ஒரு உரம் எதுவுமே கிடையாது. அதாவது மரத்தோட இலைகள் அதில் கொஞ்சம் கலந்துருக்கு, அந்த சின்ன சின்ன குச்சிகளெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அது தவிர வேறு எந்த உரமுமே நான் போடலை. நம்ம கைகளாலே அந்த மண்ணை லேசாக சின்ன குழி மாதிரி தோண்டிட்டு அதுக்கு உள்ளாடி இந்த ஸ்லைசஸ் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப நம்ம மண் மூடி நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வைக்கக்கூடிய இடம் கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது பார்ஷியலி ஷேட் அந்த மாதிரி நம்ம சொல்லணும்ல, கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நிழல் ரெண்டுமே நமக்கு வேணும். செடி முளைச்சி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நல்ல வெயிலில் கொண்டு நம்ம வைக்கலாம். தண்ணி கட்டாயமாக ஊற்றணும். தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. தெளித்து அப்பப்போ ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நிழல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம பார்க்கலாம் என்னைக்கு முளைக்குது அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா நம்ம 8 நாட்களுக்கு பிறகு நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். 2 செடிகள் அப்படி நல்லா முளைச்சி வந்திருக்கு. மற்றதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. அது சரியாக தெரியாது. நம்ம அடுத்த வாட்டி வீடியோ ஷூட் பண்ணும்போது அதில் கிளியராக தெரியும். பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்குது எல்லாமே. 2 செடி மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டில் முளைச்சி வந்த செடிகள். இப்போ திரும்பவும் நம்ம 2 நாளுக்கு பிறகு நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு முளைச்சிடுச்சு. ஆனால் ரொம்ப சின்ன சின்ன செடிகளாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. அந்த இலைகள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா வளர்ந்து நமக்கு வந்துடுச்சு. இது இன்னுமே ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இலைகள் நல்லா பெருசாக வந்துடுச்சு. நல்லா காற்றடிக்குது. அதான் செடி அப்படியே அசைஞ்சிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடைசி நான் ஷூட் பண்ணது, அதாவது 24 நாட்களுக்கு பிறகு நான் விதை போட்டு 24 நாட்களுக்கு பிறகு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம தனியாக வைக்கலாம். ஒவ்வொரு பாட்டில் நம்ம ஒரு செடி இல்லைனா 2 செடி வச்சு அந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம். அது நம்ம பார்ட் 2ல் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த ஸ்லைசஸ் நான் வச்சதில் ஒரே ஒரு இடத்துல இருந்த ஸ்லைசஸ் எதுவுமே முளைக்கவே இல்லை. அந்த இடம் பாருங்கள் உங்களுக்கு பிளாங்காக இருக்குது, தெரியுமில்ல. மற்ற இடத்துல நம்ம வச்ச எல்லாமே நமக்கு கிளியராக முளைச்சி நல்ல செழிப்பாக வந்திருக்கு. கட்டாயமாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம வீட்டிலேயே நம்ம செடிகள், அதாவது கார்டனிங் நம்ம வச்சுக்க முடியும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.